Dear friends, இந்த வீடியோவில் எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் சப்டோட்டல்ஸ் கால்குலேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அவங்க பேர், எந்த பிரான்ச்சில் வேலை பார்க்குறாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, அவங்க சேலரி எவ்வளோன்னு. இப்போ முதல்ல நம்ம பிரான்ச்சை பேஸ் பண்ணி சேலரியோட சப்டோட்டலாக பார்க்க போகிறோம். அதாவது மதுரைன்னா மதுரையில் டோட்டல் சேலரி எவ்வளவு அப்படிங்கிறத சப்டோட்டல் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி சென்னையில் டோட்டல் சேலரி எவ்வளவு, திருச்சியில் எவ்வளவு, கோயம்புத்தூரில் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நாம் பிரான்ச்சை பேஸ் பண்ணி பார்க்க போகிறதுனால இந்த பிரான்ச்சஸை நாம் சார்ட் அவுட் பண்ணணும். அது A to Z சார்ட் அவுட் வேணாலும் பண்ணலாம், இல்லாட்டி Z to A வேணாலும் சார்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் மெனு உள்ளே போய் இங்கே சார்ட் அண்ட் ஃபில்டர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சார்ட் A to Z, சார்ட் Z to Aன்னு இருக்குது. நான் செகண்ட் ஒன்றை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது சார்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ திருச்சி, அடுத்தாப்புல மதுரை, கோயம்புத்தூர், சென்னைன்னு வந்திருக்கு. இப்போ இந்த திருச்சியோட சப்டோட்டல் எவ்வளவு, அதாவது சேலரி டோட்டல் எவ்வளோங்க இங்கே சப்டோட்டலாக கொண்டு வர போகிறோம். அதேமாதிரி மதுரைக்கு கீழே மதுரையோட சப்டோட்டல், கோயம்புத்தூர் கீழே கோயம்புத்தூரோட சப்டோட்டல், இப்படி ஒவ்வொன்றும் செய்கிறது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சப்டோட்டல் இன்சர்ட் பண்ணுறதுக்கு டேட்டா ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே கடைசியில் சப்டோட்டல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சப்டோட்டல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம பிரான்ச்சை பேஸ் பண்ணி சப்டோட்டல் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து நம்ம பிரான்ச்சை செலக்ட் பண்ணணும். அட் ஈச் சேஞ்ச் இன் பிரான்ச், அதாவது பிரான்ச்சஸ் கீழே சப்டோட்டல் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சேலரியோட டோட்டல். சேலரியை செலக்ட் பண்ணிக்கிறணும். டோட்டல் அதுக்கு சம். இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், ப்ராடக்ட். நமக்கு தேவை சம்மை கிளிக் பண்ணியாச்சு. இங்கே வந்து சேலரி. இப்போ ஓகே விடுகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா திருச்சியோட டோட்டல் இங்கே வந்துடுச்சு. மதுரை டோட்டல், அதாவது மதுரையில் உள்ள எம்ப்ளாயீஸு மொத்தம் எவ்வளோ சேலரி வாங்குகிறாங்க, கோயம்புத்தூரில் உள்ள எம்ப்ளாயீஸு டோட்டல் சேலரி எவ்வளோ வாங்குகிறாங்க, அதோட கிராண்ட் டோட்டலும் இங்கே கிடச்சிருக்கு. இப்போ மூணை கிளிக் பண்ணுறேன். ஒரு மாற்றம் இல்லாதான் இங்கே தெரியுது. இப்போ ரெண்டாக கிளிக் பண்ணுறேன். ரெண்டாக கிளிக் பண்ணுறதும் பிரான்ச் வைஸ் டோட்டல் சேலரி டோட்டல் மட்டும் தெரியுது. இப்போ திருச்சியோட டீட்டெயில்ஸ் வேணும்னா இங்கே நேராக திருச்சிக்கிட்ட வந்து இந்த ப்ளஸை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா திருச்சியோட டோட்டல் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியுது. எம்ப்ளாயீஸ் பேர், எந்த டிபார்ட்மெண்ட்டு, அவங்க இண்டிவிஜுவல் சேலரி எவ்வளவு, டோட்டல் எவ்வளவு, அந்த டீட்டெயில்ஸ் தெரியுது. இப்போ மதுரையோட டீட்டெயில்ஸ் வேணும்னா இங்கே மதுரைக்கு நேரம் இங்கே வந்து இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா மதுரையோட டீட்டெயில்ஸ் தெரியுது. இங்கே மைனஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது சுருங்கிடும். அதே மாதிரி சென்னை டீட்டெயில்ஸ் வேணும்னா இங்கே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணணும். தேவையில்லைன்னா இங்கே மைனஸை கிளிக் பண்ணணும். இப்போ ஒன்றை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த கிராண்ட் டோட்டல் அந்த டீட்டெயில் மட்டும் கிடைக்கிது. இப்போ நமக்கு இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா மறுபடி சப்டோட்டலை கிளிக் பண்ணி ரிமூவ் ஆல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் கிளியர் ஆகிரும். இப்போ டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி சப்டோட்டல் இன்சர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை சார்ட் அவுட் பண்ணணும். இப்போ A to Z நான் கிளிக் பண்ணுறேன். சார்ட் ஆகிடுச்சு. இப்போ டேட்டா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி சப்டோட்டலை கிளிக் பண்ணுறேன். இங்கே நம்ம டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி சப்டோட்டல் கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும். சேலரியோட சப்டோட்டல், அதாவது டோட்டல் சம். அதனால் இங்கே சம் செலக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே சேலரி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே விடுகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு டோட்டல் எவ்வளவு, மார்க்கெட்டிங் எவ்வளவு, ப்ரொடக்ஷன் எவ்வளவு, கிராண்ட் டோட்டல் எவ்வளோ, இந்த டீட்டெயில் தெரியுது. இப்போ ரெண்டு கிளிக் பண்ணால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் டோட்டல் சேலரி அந்த டீட்டெயில்ஸ் தெரியுது. இங்கே ஒன்று கிளிக் பண்ணால் கிராண்ட் டோட்டல் தெரியுது. இப்போ இது வேண்டாம், இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சப்டோட்டலை கிளிக் பண்ணி ரிமூவ் ஆல் கொடுத்திங்கன்னா எல்லாம் கிளியர் ஆயிரும்.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.